வணக்கம். இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு நிறைய பேர் செய்யக்கூடிய ஒரு தவறான விஷயத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதாவது நம்ம ரொம்ப ஃப்ரீயா இருக்கோம், வீட்டுக்குள்ளேயே இருக்கோம், எந்த வேலையும் கிடையாது, வீட்டுல என்ன பண்றதுன்னு தெரியல, குடும்பத்தோட பொழுது கழிக்கணும், சும்மா இருக்கோம், பெருசா உடல் உழைப்பு எதுவும் இல்லாத மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு. சரி, என்னதான் பண்றது அப்படின்றதுக்காக நிறைய பேர் என்ன பண்றோம் அப்படின்னா, சாப்பிடுறோம், நல்லா எண்ணெயில பொரிச்சு புதுசா உணவுகளை செஞ்சு யூடியூப்ல வேற நிறைய புது உணவுகளை பார்த்து அதையும் முயற்சி செய்யறோம். குடும்பத்தோட சேர்ந்து சாப்பிட்டு பொழுத கழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு பெரும்பாலான வீடுகள்ல நடைமுறையில இருக்கு. இதுதான் இன்னைக்கு பிரச்சனையே. அதாவது நம்ம பசிக்காம சும்மா சாப்பிடுறதும் வயிறு முட்டை சாப்பிடுறதும் நம்ம செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறா இருக்கு. ஒண்ணு நம்ம அதிகமா சாப்பிடுறோம், பசிக்காம சாப்பிடுறோம், ஒத்துக்காத உணவுகளை நம்ம சாப்பிடுறோம், இல்ல எண்ணெயில பொரிச்ச உணவுகளை அதிகமா சாப்பிடுறோம் அப்படின்னும் பொழுது அது உடல் பருமன் மாதிரியான பிரச்சனைகள்ல கொண்டு போய்விடும். அப்படி இல்லைன்னா அஜீரணம் சார்ந்த பிரச்சனைகள், அஜீரணத்தினால வரக்கூடிய மற்ற சில பிரச்சனைகள், நீரிழிவு மாதிரியான பிரச்சனைகள்ல கொண்டு போய்விடும். அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம அதிகமா சாப்பிடும் பொழுது அது நோய் தொற்றுக்கு நம்மளை ஆளாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவாக்கும். அதாவது பசிக்காம நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னா வயிறு மட்டும் நம்ம சாப்பிடும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, முதல்ல ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் நம்ம உடலுக்கு எவ்வளவு ஆற்றல் தேவையோ அந்த சக்தியையும் அந்த ஆற்றலையும் மட்டும்தான் நம்ம உடல் ஒவ்வொரு வேளை உணவுல இருந்தும் எடுத்துக்கும். மீதி இருக்கக்கூடிய தேவையில்லாத சத்துக்களையும் தேவையில்லாத ஆற்றலையும் அது வெளியேற்றிடும். இது பொதுவான ஒரு செயல் தான். அதனாலதான் பசிச்சு சாப்பிடுறது, அளவோட சாப்பிடுறது, அந்த போதும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தோம்னா நம்ம நிறுத்திடணும் அப்படின்றது ரொம்பவே முக்கியமானது. ஒவ்வொரு நாளும் பாதி வயிறு காலியா விடுறது ரொம்பவே சிறந்தது. இந்த மாதிரி நம்ம பாதி வயிறு காலியா விடும் பொழுது உணவு சரியான முறையில செரிமானம் ஆகிறது மட்டும் இல்லாம உணவுல இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் சீரான முறையில உட்கிரகிக்கவும் செய்யும், அதே மாதிரி வெளியேற்றவும் செய்யும். ஆனா நம்ம பசிக்காம சாப்பிடுறோம் அப்படின்னா நமக்கு முதல்ல அந்த ஜீரண சுரப்பிகள் கூட சரியான முறையில சுரக்கவும் செய்யாது. ஜீரண சுரப்பிகள் சரியான முறையில சுரக்கல அப்படின்னும் பொழுது நமக்கு அந்த உணவுகள் சரியான முறையில செரிமானமும் ஆகாது. சரியான முறையில செரிமானம் ஆகாத உணவுகள்னால உடல்ல கழிவுகள் தான் தங்குமே தவிர உடலுக்கு எந்த விதமான பெரிய ஆற்றலும் சக்தியும் கிடைக்காது. சரி, உடல்ல இந்த உணவுகள் கழிவுகளா தங்கும் பொழுது அதை வெளியேற்றதுக்கு நம்ம உடலுக்கு சக்தி தேவை. உடலினுடைய இயக்கத்துக்கு ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் இருக்கு. நம்ம உடலினுடைய இயக்கத்துல ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உணவை செரிமானம் பண்றது, அந்த உணவுகள்ல இருந்து கிடைக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுறது ஒரு விதமான இயக்கம் அப்படின்னா, அடுத்தது இயற்கையா நடக்கக்கூடிய செயல்பாடுகளுக்கு ஆற்றல் தேவை. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம உடல்ல ரத்த ஓட்டம் நடந்துட்டு இருக்கு, மூச்சு சுவாசிச்சுட்டு இருக்கோம், ஹிருதயம் வேலை செஞ்சுட்டு இருக்கு, ஒவ்வொரு உறுப்புகளும் நமக்கு தெரியாம வேலை செஞ்சுட்டே இருக்கு. இந்த உறுப்புகளுக்கான ஆற்றல் தேவை. மூணாவதா ரொம்ப முக்கியமா நம்ம உடல்ல ஆற்றல் எதுக்கு தேவை அப்படின்னா, நோய் எதிர்ப்பு சக்திக்கு. இந்த நோய் எதிர்ப்பு ஆற்றலை நம்ம பெறதுக்கு தான் சில உணவுகள்லாம் நம்ம சாப்பிட்டா நல்லது அப்படின்னு சொல்றோம். ஆனா அன்றாடம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுனுடைய அளவு அதுல ரொம்பவே முக்கியமானது. அதே மாதிரி பசிச்சு சாப்பிடுறது ரொம்பவே முக்கியமானது. இதெல்லாம் சரியா இருக்கும் பொழுது மட்டும்தான் நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடல்ல சீரான முறையில இயங்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம அதிகமா உணவு, அதுவும் பசிக்காம நல்லா சாப்பிட்டுட்டு ஒவ்வொரு வேளையும் புதுசா உணவுகளையும், நம்ம உடலுக்கு ஒவ்வாத உணவுகளையும் சாப்பிட்டுட்டு எந்த விதமான உடல் உழைப்பும் இல்லாம தூங்கி எந்திரிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது நம்ம உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தி இயற்கையாவே கொஞ்சம் பலகீனம் ஆயிடும். அப்போ ஏதாவது ஒரு நோய் தொற்றோ ஒரு நோய் கிருமியோ நம்மளை தாக்குது அப்படின்னும் பொழுது விரைவா இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதனுடைய பணியை செய்யாம மந்தமா இருக்கும் பொழுது நோய் தொற்று ரொம்ப எளிமையா உடலை தாக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கக்கூடியதாகவும் இருக்கும். அதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை நம்ம பசிச்சு சாப்பிடுறது ரொம்பவே அவசியமானது. இப்ப ஏதாவது நோய் தொற்று வருது அப்படின்னா உடலினுடைய ஒரு இயல்பான இயக்கங்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பொதுவாவே எல்லாருக்குமே ஒரு காய்ச்சல் இது வரையும் வந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு சாதாரணமா ஒரு காய்ச்சல் வருது அப்படின்னாலே நமக்கு பசிக்காத, உடல் சூடு கொஞ்சம் அதிகமாறதே நம்ம பார்ப்போம். இது ஏன் நடக்குது அப்படின்னா, காய்ச்சலுக்கான ஏதாவது ஒரு நோய் தொற்று நம்ம உடல்ல இருக்கு அப்படின்னா அதை வெளியேற்றுறதுக்காக நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னும் போது நம்ம சாப்பாடு அப்ப அவசியப்படாது. அதனாலதான் பசிக்காது, அதனாலதான் நாக்கு கசக்கிறது. அதனால அந்த நேரத்துல நம்ம எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு எளிமையா செரிமானம் ஆகக்கூடிய பழங்களை அப்படி இல்லைன்னா கஞ்சி மாதிரியான உணவுகளை நம்ம பொதுவா எடுத்துக்குவோம். ஏன்னா உடல்ல இருக்கக்கூடிய அந்த நோய் தொற்றுகளை, உடல்ல இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை நம்ம உடல் வெளியேற்றணும் அப்படின்றதுக்காக. அந்த நேரத்துல நம்ம நல்லா காய்ச்சல் இருக்கக்கூடிய நேரத்துல நல்லா நாக்குல கசப்பு, பசி இல்லாத ஒரு நேரத்துல நல்லா நம்ம சாப்பிட்டோம்னாலே பார்த்தோம்னா பொதுவா அந்த காய்ச்சல் உடனே கொஞ்ச நேரத்துக்கு விட்டுருக்கதை நம்ம பார்க்கலாம். ஆனா அதுக்கப்புறமா பார்த்தோம்னா பலகீனமாகி எந்திரிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலையையும் உருவாக்கும். அது காரணம் என்ன அப்படின்னா, நம்ம அந்த நேரத்துல ஏதாவது சாப்பாடை சாப்பிடுறோம் அப்படின்னா அந்த நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடல்ல தங்கி இருக்கக்கூடிய அந்த நோய் கிருமிகளை வெளியேற்றக்கூடிய வேலையை செய்யாம அதை நிறுத்திட்டு நம்ம உடல் நம்ம சாப்பிட்ட அந்த உணவை செரிக்க வைக்கிறதுக்கோ அப்படி இல்லைன்னா அந்த சாப்பிட்ட உணவை கழிவா வெளியில தள்ளுற வேலையோ செய்ய ஆரம்பிச்சிடும். அதனாலதான் காய்ச்சல் நேரத்துல நம்ம சாப்பிடும் பொழுது கொஞ்ச நேரம் அந்த காய்ச்சல் விடுறத நம்ம பார்த்திருப்போம். அதனால நோய் எதிர்ப்பு சக்தி நல்ல வீரியமா நமக்கு வேலை செய்யணும் அப்படின்னும் பொழுது பசிச்சு சாப்பிடுறதும் அளவோட சாப்பிடுறதும் நல்ல தரமான உணவுகளை சாப்பிடுறதும் அவசியமானது. அதாவது உடலுக்கு ஏற்ற
ஏற்ற உணவுகளை சாப்பிட்றது ரொம்பவே அவசியமானது. சரி, என்னென்ன மாதிரியான உணவுகளை நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப எளிமையா செரிமானம் ஆகக்கூடிய உணவுகள், அதாவது நம்மளுடைய மரபணுக்கும் நமக்கும் ஒத்துக்கக்கூடிய அரிசி சார்ந்த உணவுகளை இந்த சூழ்நிலையில சாப்பிடுறது ரொம்பவே அவசியமானது. கோடை காலத்துல உடல் உஷ்ணத்தை அதிகமாக்கக்கூடிய கோதுமை சார்ந்த உணவுகள், மைதா சார்ந்த உணவுகள், வெள்ளை சர்க்கரை செய்யக்கூடிய உணவுகளை கட்டாயம் தவிர்க்கிறது அவசியமானது. பழங்கள், அதுலயும் குறிப்பா வைட்டமின் சி சத்துக்கள் நிறைந்த பழங்கள் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாளும் மிளகு, ஜீரகம், பூண்டு சேர்த்து ரசம் வச்சு நல்லா சுட சுட சாதம் சாப்பிடுறது, காய்கறிகளும் அதிகமா எடுத்துக்கிறது, கீரைகளை அதிகமா எடுத்துக்கிறது சிறந்தது. இப்ப நிறைய பேருக்கு உடல் உழைப்பும் இல்ல, அதே மாதிரி தூங்குற நேரம், சாப்பிடுற நேரம் எல்லாமே கொஞ்சம் மாறி போயிருக்கு அப்படின்னும் பொழுது ஒவ்வொரு வேளையும் கண்டிப்பா பசிச்சதுக்கு அப்புறமா சாப்பிடுறது அளவோட நமக்கு போதும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்ததுன்னா சாப்பிடுறத நிறுத்திடுறதும் அவசியமானது. இந்த மாதிரி சாப்பிடும் பொழுது உடலுக்கு இயக்கத்துக்கு தேவையான, நோய் எதிர்ப்பு சக்திக்கு தேவையான ஆற்றலை ரொம்ப எளிமையா நம்ம பெறவும் முடியும். உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் வீரியமா தன்னுடைய பணியை செய்யறதுக்கு இது உதவக்கூடியதாகவும் இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடிய உணவுகள் நிறைய நம்மளோட சேனல்ல இருக்கு. கண்டிப்பா அதெல்லாம் பாருங்க. அதுல எதெல்லாம் செஞ்சு சாப்பிட முடியுமோ அந்த மாதிரியான உணவுகளை செஞ்சு சாப்பிடுறது இந்த சூழ்நிலையில ரொம்பவே அவசியமானது. அதனால நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில வயிறு நிறைய உணவு சாப்பிடாம சத்தான ஆகாரங்களையும் தரமான உணவையும் சாப்பிடுறது நல்லது. தரமான உணவை சாப்பிடணும், ஏன் பசிச்சு சாப்பிடணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பார்த்தோம். அதை பின்பற்றி பாருங்க. நம்மளோட நோய் எதிர்ப்பு ஆற்றல் சீரான முறையிலும் ஆரோக்கியமா இயங்குறதுக்கும் அது உதவக்கூடியதாகவும் இருக்கும். இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மத்தவங்க ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் ஆரோக்கியம், என் குடும்பத்தின் ஆரோக்கியம், என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது. கைகோர்ப்போம், ஆரோக்கியத்திற்கு விதையாவோம். நன்றி.